கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்பொழுது சாஸ்திரிகள் எருசலேமுக்கு கர்த்தரை பணிந்து கொள்ள வந்தார்கள் அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் எருசலேமுக்கு யூதருக்கு பிறந்த ராஜாவை பணிந்து கொள்ள வந்தார்கள். நட்சத்திரம்தான் அவர்களை வழிநடத்தினது. கிழக்கு தேசத்திலிருந்து அவர்கள் எருசலேமுக்கு வர பிரதானமான காரணம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை அவர்களுக்கு வெளிப்படுத்தின அந்த நட்சத்திரம். தேவஜனங்களாகிய நமக்கும் தேவன் இந்த வசனத்தை கொண்டு கற்றுத்தருகிற ஒரு பிரதானமான சத்தியம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் கிழக்கு தேசத்திற்குரியவர்கள். கிழக்கு என்பது எதை உணர்த்துகிறது? வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறது. காயின் பாவம் செய்த பிற்பாடு அவன் புறப்பட்டு கீழ் தேசத்திற்கு போனான். யாக்கோபு ஏசாவுக்கு விரோதமாய் பாவம் செய்த பிற்பாடு அவன் புறப்பட்டு கிழக்கு தேசத்திற்கு கீழ் தேசத்திற்கு போனான் அப்படின்னு நம்ம வசனங்களில் பார்க்குறோம். கீழ் தேசம் என்பதுதான் கிழக்கு தேசம். அப்போ இந்த கிழக்கு என்பது எதை உணர்த்துகிறது? ஒரு பாவம் செய்தவர்களை உணர்த்துகிறது. தேவஜனங்களாகிய நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவிகளாக இருந்தோம், பாவம் செய்கிறவர்களின் மத்தியில் இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று நீங்களும் நானும் எருசலேம் என்கிற தேவ சமூகத்துக்கு வர என்ன காரணம்? எண்ணாகமம் 24வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தின் பிரகாரம், யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரமாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உதித்ததுதான் காரணம். அவர்தான் கிழக்கு என்கிற பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை எருசலேமுக்கு அழைத்து வந்தவர். எருசலேம் என்பது எதை உணர்த்துகிறது? மத்தேயு 5வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தின் பிரகாரம், எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரத்தை உணர்த்துகிறது, தேவ சமூகத்தை உணர்த்துகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்திலே, பாவ பிடியிலே, பாவ மனிதர்கள் மத்தியிலே பாவத்திற்குள்ளானவர்களாய் வாழ்ந்த நம்மை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி மகாராஜாவின் நகரமாகிய தேவ சமூகத்தில் வந்து பரிசுத்தவான்கள் மத்தியிலே பரிசுத்தராகிய நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், அவரை துதித்து பாடி அவருடையவர்களாய், அவரை பற்றி அறிகிற அறிவினால் நீதிமான்களாக்கப்பட்ட தேவஜனங்களாய் நம்மை மாற்றும்படியாய் நமக்காக நம்முடைய ஆண்டவர் நட்சத்திரமாய் எழுந்தருளினார். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதித்ததினால் மட்டுமே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்ததினால் மட்டுமே இன்று நாம் தேவ சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கிற பாக்கியம் பெற்ற தேவஜனங்களாக இருக்கிறோம். இல்லைனா இவ்வளோ பெரிய ஒரு மேலான ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம் நமக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்காது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே இதற்கு காரணம். இன்று நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாய் உருவாக்கப்படுவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக எழுந்தருளினதுனால தான். அவர் இல்லாமல் இந்த மேன்மை நமக்கு கிடைச்சிருக்காது. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இதன் பிற்பாடுள்ள வசனங்களை நம்ம தியானிச்சோம்னா, மீண்டும் அந்த நட்சத்திரம் எருசலேமிலிருந்து இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டு பணிந்து கொள்ளுகிற இயேசு கிறிஸ்து இருந்த ஸ்தலம் வரைக்கும் அவர்களை வழி நடத்தினது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நாம் பாவம் என்கிற கிழக்கு தேசத்திலிருந்து எருசலேம் என்கிற தேவ சமூகத்திற்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் வழிநடத்தப்பட்டிருக்கிறோம். இதோடு நம்முடைய பிரயாணம் முடியலை. இனி இந்த தேவ சமூகத்திலிருந்து உண்மையாகவே தேவனை முகமுகமாய் கண்டு அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசித்து அவரை பணிந்து கொள்ளும்படியாய் அவர் இருக்கிற அவருடைய ஸ்தலமாகிய பரலோக ராஜ்யத்திற்கு தேவன் வந்து ஒரு நாள் நம்மை அழைத்து செல்வார். அதற்காக நாம் இந்த எருசலேமிலே, இந்த தேவ சமூகத்திலே, மகாராஜாவின் நகரத்திலே இன்னும் அவரை பற்றி அறிகிற அறிவினால் உருவாக்கப்பட்டு அவரை காணும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்பதை அறிந்து அவரை போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்க நாம் நம்மை கர்த்தருடைய கரத்திலே விட்டு கொடுப்போம். வேறு எந்த மனுஷனாலோ, உலகத்தாலோ, மாம்சத்தாலோ, எந்த கிரியைகளினாலோ நம்மை அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தேவ சமூகத்தில் அழைத்து வந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே அவர் இருக்கிற ஸ்தலமாகிய அந்த நித்திய ஜீவன் என்கிற பரலோக ராஜ்யத்திற்கும் நம்மை அழைத்து கொண்டு செல்ல முடியும். அவரை மட்டுமே சார்ந்து கொள்வோம். அவர் வழி நடத்த, அவர் பின் செல்லுகிற அவருடைய தொழுவத்தின் ஆடுகளாய் அவரை மட்டுமே சார்ந்து கொள்வோம். வேற யாரால வழிநடத்தப்பட்டாலும் அதன் முடிவு நரகம்தான். இயேசு கிறிஸ்துவால் வழிநடத்தப்பட்டால் மட்டுமே ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். வேற யாரால வழிநடத்தப்பட்டாலும், எந்த காரியத்தினால் வழிநடத்தப்பட்டாலும், என் பாஸ்டர்ஸால வழிநடத்தப்பட்டா கூட அவர்கள் வேதத்திற்கு உட்பட்டு நம்மை வழி நடத்தவில்லை என்றால் அப்படிப்பட்ட மனுஷங்களால் என்ன பண்ண முடியாது? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. கர்த்தர் என்று தேவஜனங்களாகிய நம்மேல் அவர் வைத்த அன்பின் நிமித்தம் மீண்டும் ஒரு விசை
நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே வழிநடத்தப்பட நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். அவருடைய சொந்த ஆடுகளாய் அவரால் நடத்தப்பட்டு அவர் முன் சென்று அவர் சத்தத்தை கேட்கிற அவருடைய ஆடுகளாய் அவருக்கு பின் செல்லுகிறவர்களாய் நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் பாவத்திலிருந்து தேவ சமூகத்திற்கு நம்மை வழிநடத்தின தேவன் இந்த தேவ சமூகத்திலே அவரால் உருவாக்கப்பட்டு அவருக்குரியவர்களாய் அவருடைய சாயலாய் மாற பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் ஒரு நாள் அவர் வந்து எப்படி சாஸ்திரிகளை இயேசு கிறிஸ்து இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் கொண்டு விட்டதோ அவர்கள் அவரை கண்டு அவரை பணிந்து கொண்டார்களோ நாமும் நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் வழிநடத்தப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு அவரால் அழைத்து செல்லப்பட்டு பிதாவாகிய தேவனை முகமுகமாய் கண்டு அவரை ஆராதிக்கிற தேவஜனங்களாய் அவரை பணிந்து கொள்ளுகிற தேவஜனங்களாய் இதோ நானும் தேவன் எனக்கு தந்த பிள்ளைகளும் என்று இயேசு கிறிஸ்துவால் பிதாவாகிய தேவனுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிற அந்த மேலான பாக்கியம் மேலான ஸ்லாக்கியம் பெற்ற தேவஜனங்களாய் மாற நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் வழிநடத்த அவர் பின் செல்வோம். அவரால் வழிநடத்த நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படியே இதை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.